கோவை மாவட்ட மக்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கோவை மாவட்டத்துல மிகப்பெரிய வளர்ச்சி கொடுத்தது. அத்திகதோனா திட்டம் கிட்டத்தட்ட 60-70 ஆண்டுகள் கனவு திட்டமா இருக்கு. எல்லாருமே போராடிட்டு இருந்தாங்க. விவசாயிகள் போராட்ட குழு போராட்டாங்க. எல்லா அரசும் மத்தியில பல அரசாங்கம் வந்து மாறி மாறி யாருமே அதை பத்தி கண்டுக்கல. ஆனால் எடப்பாடி முதலமைச்சர் வந்த பின்னால் அந்த திட்டத்தை அம்மாவுடைய அரசின் மூலமாக முழுமையாக நிதி ஒதுக்கி அந்த திட்டங்களை எல்லாம் முழுமையா நமக்கு தந்து நிதியை தந்து நேரடியாக வந்து அடிக்கல் நாட்டி 95% பணியை அம்மா அரசு போது எடப்பாடி அப்படி பாத்தீங்கன்னா அதே போல பில்லூர் 3ஆம் கூட்டுக்குடி திட்டம் கோவை மாவட்ட திட்டம் அந்த திட்டத்தை முழுமையாக நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக எடப்பாடி நிதி கேட்டு பெற்று அந்த திட்டமும் வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இன்னும் முடிக்கல. அந்த திட்டம் எதுக்காக கொண்டு வந்து 50 வருஷத்துக்கு குடியிருப்பு பிரச்சனையே இருக்கு. அந்த மாதிரி ஒரு அற்புதமான அதே போல விமான நிலைய விரிவாக்கம் பாத்தீங்கன்னா நீண்ட காலமாக ஒரு 20 வருடங்களாக போராடிட்டு இருக்காங்க. திமுக அரசு 0 வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல அங்க இருக்கிற மக்களை எல்லாம் பேசி எடப்பாடி என்று சொல்லி சீஃப் செக்ரட்டரி அனுப்பி அந்த திட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிலமெடுக்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் திமுக அரசு வந்து அதை அப்படியே கிளம்பி போட்ட மாதிரி இருக்கு. இப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு கோவை மாவட்டத்துக்கு என்னென்ன திட்டங்கள் சொல்லலாம். இன்னும் மேற்கு பழனிச்சாலை மெட்ரோ திட்டம் அறிவிப்பு, இதே போல 6 புதிய கல்லூரி, அரசு மருத்துவமனை மேம்பாடு, கலெக்டர் புது பில்டிங், எஸ்பிஎம் புது பில்டிங், இன்னைக்கு சொல்லிட்டே போலாம். ஸ்மார்ட் சிட்டி திட்டம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குளங்களும் முன்னாடியில எப்படி இருக்குன்னு தெரியும். இந்த குளக்கரையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல அடுக்குமாடி வீடு எல்லாம் கட்டி கொடுத்து அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மாற்றிடம் கொடுத்து அந்த குளக்கரை எல்லாம் மேம்படுத்தி இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து பாராட்டக்கூடிய வகையில அதிகமான பரிசீலனை மத்திய அரசு விருதுகள் வாங்கியிருக்கு. நிறைய பேர் வந்து மாடலா பார்த்துட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக ஆளுங்கட்சி அது மூலம் ஒன்றும் பண்ணல. பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் இருக்கிறாங்க. எம்பி ஆயிட்டா அப்படி கொண்டு சொல்றாங்க. இப்பவே அவங்களுக்கு எல்லா அதிகாரம் இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா அதிகாரம் இருந்து மாவட்டத்துக்கு ஜிஎஸ்டி பிரச்சனை எந்த ஒரு திட்டமே நம்ம கோவை மாவட்டத்துக்கு கொடுக்கல. கோயம்புத்தூர் மட்டுமல்ல, நீலகிரி கொடுக்கல, பொள்ளாச்சி கொடுக்கல, திருப்பூர் கொடுக்கல, ஈரோடு கொடுக்கல. எதுவுமே 3 வருஷத்துல ஏதாவது ஒரு திட்டம் எந்த திட்டமும் இவ்வளவு பணிகளை செஞ்சு கொடுத்துருக்கோம். நாங்க இத்தனை பணிகளை செஞ்சுட்டு தான் வாழ்க்கையாகும். கோவை நாடாளுமன்றத்தில் இன்னைக்கு போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள் இன்னைக்கு படித்தவர், பண்பாளர், கேள்வியானவர். ராமச்சந்திரன் அவர்களுக்கு நீங்கள்லாம் இரட்டை வாக்களிக்க வேண்டும் என்று